என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 27ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுடைய துணை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா 12ஆம் அதிகாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர். சகரியா 12:1. தேவனுடைய துணை. இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களோடு இஸ்ரவேலரின் எதிரிகளினின்று அவர்கள் எவ்வாறு காக்கப்படுவார்கள் என்பதும் சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தில் எருசலேமை எதிர்த்து போர் புரிபவர்கள் யாவரும் அதை வெல்ல இயலாமல் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள். அப்படி ஆகும்போது துயரம் தாங்காமல் தத்தளிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்வதை காண்கிறோம். மிக பாரமான கல்லை தூக்குபவன் தூக்க இயலாது திடுமென கீழே போட நேரிடும். அப்போது அதுவே தன்னை தூக்கியவனுக்கு கேடுண்டாக்கும் என்று எதிரிகள் படவிருக்கும் துன்பத்தை சுட்டுகிறது. அப்படியே 4ஆம் வசனத்தில் எதிரிகளின் குதிரைகளுக்கு ஆண்டவர் குருட்டாட்டத்தை உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்படி எதிரிகளை ஆண்டவர் வீழ்த்துவதை காணும்போது எருசலேமின் குடிகளை குறித்து யூதாவின் தலைவர்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பெலனானவர்கள் என்று தங்கள் இருதயத்திலே பாராட்டுவார்களாம். இஸ்ரவேல் யூதா இரண்டுமே ஒன்றாகி தேவனுடைய துணையினால் ஒருவருக்கொருவர் பெலனாவதை உணர்கிறார்கள். சாத்தானாகிய எதிரி நம்மை தாக்கும்போதும் தேவ துணையும் நமக்குள் ஒற்றுமையும் இருந்தால் அதுவே நமக்கு பெரிய பலனாகும். யூதாவின் தலைவர்கள் எரிகிற தீவட்டிகள் வைக்கோல் கட்டுகளுக்குள் புகுந்து பற்ற வைப்பது போல வலது இடது புறங்களில் உள்ள எதிரிகளை பட்சிப்பார்கள். வசனங்கள் 7 மற்றும் 8. தாவீதின் மரபினர் என்பவர்கள் யூதாவின் ஒரு குடும்பத்தை மட்டும் சார்ந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் யூதாவின் மற்ற கோத்திரத்தாரை விட தங்களை உயர்வாக கருதினர். அப்படியே எருசலேமின் குடிகள் அல்லாத மற்ற யூத மக்களை தேவன் முதலாவது ரட்சிப்பார். ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. பெருமை உள்ளவர்கள் சிறுமை அடைவார்கள். இந்த காரியங்களை தேவன் சொல்லி சகரியா சொல்வதாக 1ஆம் வசனம் கூறுகிறது. அப்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சகரியா சிறப்பாய் கூறுகிறார். தேவன் சர்வ வல்லவர். வானங்களை விரிவாய் படைத்திருக்கிறார். பூமியை அழகாய் அஸ்திபாரப்படுத்தி வலுவாய் படைத்திருக்கிறார். மனிதனை படைத்து அவனுக்குள் சிறப்பான ஆவியையும் வைத்திருக்கிறார். தேவனுடைய படைப்பின் அதிசயங்களை அடிக்கடி இப்படி சிந்தித்து பார்ப்பது நல்லது. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், வல்லவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், வல்லவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஜெபம். தேவனே, பாவத்தை வெல்ல எனக்கு துணை வேண்டும். நீர் வல்லவர் என்பதை உணரும் ஞானம் வேண்டும். ஆமேன்.